என்னது இட்லி? எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா, நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஸன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா சினிமாட்டிக் சேனல் தான் பார்க்க போறோம். ரீசெண்டாக போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாம். காலம் போக போக சில படங்களும் காணாம போகும். ஆனா படையப்பால வந்த டைலாக் வயசானாலும் ஸ்டைலும் அழகும் போகவே இல்லைன்ற மாதிரி எத்தனை வருஷம் ஆனாலும் வயசே ஆகாம தமிழ் சினிமாவோட எப்பிக்கா இருக்கு இந்த படையப்பா. ரஜினி அவங்களோட பர்த்டேல ஏதோ ரீசெண்டா ஏதோ வீடியோவும் போட்டிருக்காங்க. ஏன்னா படையப்பா இஸ் நாட் ஜஸ்ட் a film. ஒரு ஸ்டார் படம் எப்படி இருக்கணுங்கிறதுக்கான ப்ளூ பிரிண்ட். ஒரு பக்கா ஸ்டைலிஷான ஹீரோ, போத் யங்களுக்குள்ளேயும் வயசானவங்களுக்குள்ளேயும் பயங்கர இன்டென்ஸான கேரக்டரைசேஷனோட ஒரு வில்லன். எப்படி நான் விரும்பின சலங்கை என் காலிலேயே இருக்கோ அதே மாதிரி ஹீரோக்கு ஈக்குவலா ஒரு வில்லன் ரம்யா கிருஷ்ணன் பயங்கரமா ஒத்து போற பவர்ஃபுல்லான டைலாக்ஸ். சித்தப்பா, வாழ்க்கையில ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுங்க, கஷ்டப்படாம எதுவும் கிடைக்காது, கஷ்டப்படாம கிடைக்கிறது என்னைக்குமே நிலைக்காது. அண்ட் சொல்லவே வேணாம், 25 வருஷம் கழிச்சும் இன்னைக்கும் நமக்கு கனெக்ட் ஆகிற மாதிரியான இமோஷன்ஸ். அவன் தான் ஆளணுமா? உன்ன மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கலன்னு, உன்ன மாதிரி ஒரு பொண்ணை பொண்டாட்டி அடைய முடியலன்னு அவன் தான் ஆளணும். நீ ஆள்ற. ஒரு கமர்ஷியல் படத்துக்கான அத்தனை ஃபார்முலாவும் இதுல இருக்கு. முக்கியமா படைப்பால இருக்கிற அந்த கான்ஃபிளிக்ட் டைம்லெஸ்னு சொல்லலாம். ஈகோ, ஃபேமிலி, ரிவெஞ்ச்னு இந்த கான்ஃபிளிக்ஸ் 16 வயசுல இருந்து 60 வயசு வரைக்கும் எல்லாரையுமே ஹிட் பண்ணும். பக்காவான டிராமாட்டிக் பிளே, எக்ஸாகரேட்டடா இருந்தாலும் அந்த மீட்டர் தாண்டாத ஸ்கிரீன் பிளேனால தான் இன்னைக்கு பார்க்கும்போதும் அந்த வேர்ல்டுக்குள்ளேயே நம்ம போறோம். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், அதிகமா ஆசைப்படுற ஆம்பளையும் அதிகமா கோபப்படுற பொம்பளையும் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது. இது எல்லாத்தையும் தாண்டி படையப்பா இன்னைக்கும் நின்னு பேசுதுன்னா அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. சூப்பர் ஸ்டார் இல்லாம படையப்பா எப்படி இல்லையோ, ரம்யா கிருஷ்ணன் இல்லாம எப்படி படையப்பா இல்லையோ, அதே மாதிரி ஏஆர் ரஹ்மான் படையப்பா இம்பாசிபிள் தான். பாம்பு சீன் காரணம்னா அதுதான். மியூசிக் எல்லாமே பயங்கரமா இருக்கு. பாடல்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் படையப்பால் அவர் பண்ணியிருக்கிற ஆர்ஆர் ஒர்க் எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும். படத்தோட சோலே இன்னைக்கும் நம்மள மெய்சில் இருக்க வைக்கிற அந்த படையப்பா மாஸ் பிஜிஎம் தான். எந்த வீரனுக்குள்ளேயும் ஒரு குழந்தை இருக்குமே, அப்படி படையப்பாவோட குழந்தைத்தனம் அவருக்கு காதல் வரும்போது தெரியும். அது கிளாசிக்கலோட ரஹ்மான் பண்ணினது இன்னைக்கும் நிறைய பேரோட ரிங்டோனாவே இருக்கு. நீலாம்பரியோட வில்லனிசம் இவ்வளவு பவர்ஃபுல்லா ஹிட் பண்ணதுக்கும் ரஹ்மானோட வேலைப்பாடு மிக முக்கியமான ரீசன். நீலாம்பரி வரும்போதெல்லாம் மிரட்டலா ஒரு ஆர்ஆர் பண்ணியிருப்பாரு. பையனை கூப்பிடு. படையப்பாவோட லவ்வுக்கு ஃப்ளூட்ல ஒரு ஆர்ஆர் பண்ணி நீலாம்பரி படையப்பா மேல வச்சிருக்கிற அந்த முரட்டு காதலுக்கு ஒரு வித்தியாசமான ஆர்ஆர் பண்ணிருப்பாரு. படையப்பால இருக்கிற மிகப்பெரிய பிளஸ்ஸே அதுல இருக்க அந்த எமோஷன்ஸ் தான். சிவாஜி கணேசனோட சொத்தெல்லாம் கைவிட்டு போனாலும் தன்னோட மகன் தான் தனக்கு இருக்கிற ஒரே சொத்துன்னு பேசும்போது சிங்கநடை பாட்டை அப்படியே ஃப்ளூட்ல போட்டு நம்மளையும் உருக வச்சிருப்பாரு ரஹ்மான். 2 வருஷமா இவனே உழைச்சு மெட்ராஸ்ல இருந்து எனக்கு அனுப்பிச்ச பணத்துல இவன் பேர்லயே ஊர்கோடியில ஒரு வறண்ட பூமி வாங்கி வச்சிருக்கேன். அங்க போய் என் காலத்தை ஓட்டிட்டு போறேன். பரம்பரையா வாழ்ந்த வீட்டை விட்டு குடும்பத்தோட உடஞ்ச வெளியில போற அந்த சீனை இவ்வளவு இம்பாக்ட்ஃபுல்லா ஆக்கினதும் ரஹ்மானோட அந்த வீணை பிஜிஎம். கடைசியா அந்த வீட்டுல உட்கார்ந்துட்டு வர்றேன்னு குழந்தையா சிவாஜி ஓடி போகும்போது ஃபர்ஸ்ட் டைம் தியேட்டர்ல பார்த்தவங்களை கலங்க வச்சதும் இந்த ரஹ்மான் சம்பவம் தான். நிறைய ஓட்டிட்டாங்க. நீ ஊன்னு சொல்லு 1000 மாப்பிள்ளைய உன் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறேன்னு சொன்னதும் நீலாம்பரி நீங்க 1000 பேரை பார்க்கலாம், ஆனா படையப்பா மாதிரி ஒருத்தரை கொண்டு வர முடியாதுன்னு சொல்லும் போது வெறும் ட்ரம்பெட்டை மட்டுமே வச்சு தலைவன் பிஜி ஸ்கோர்ல ஒரு சம்பவம் பண்ணிருப்பாரு. ஆனா படையப்பன மாதிரி ஒரு ஆம்பளைய பார்க்க முடியுமா? நான் வாழ்ந்தா அது படையப்பனோட தான். என்ன மாத்த யாராலையும் முடியாது. எனிவே as a brother, congrats. வெற்றி கொடி கட்டு பாட்டு முடியும் போது படையப்பாவோட தங்கச்சி கல்யாணத்துக்கு நாதஸ்வரத்துல அதே பாட்டோட எக்ஸ்டெண்டட் வெர்ஷனா ஒன்று பண்ணியிருப்பாரு. இப்போ சொல்லும் போதே எனக்கே புல்லரிக்குது.
அம்மாவோட பேச்சை தட்டக்கூடாதுன்னு மனசை கல்லாக்கிட்டு தன்னோட காதல தியாகம் பண்ணிட்டு உடஞ்சு நிக்கிற படையப்பாக்கு சுத்தி சுத்தி வந்தீக பாட்டுல இருந்து ஒரு கோரஸ்ல பிஜிஎம் போட்டு நம்ம ஹார்ட்டையும் பிரேக் பண்ணிருப்பான் தலைவன். ஒரு படத்தோட இன்டர்வல பீக் மொமெண்டா மாத்துறதே அந்த பிஜிஎம் தான். படைப்பா போய் என் மருமகளை கூட்டிட்டு வேற எவனாலையும் ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. ஓஹோன்னு கூட்டம். படையப்பாவுக்கும் வசுந்தராவுக்கும் கல்யாணம் உறுதியானதுக்கு அப்புறம் மனசு ஃபுல்லா வன்மத்தோட மூஞ்சியில ஒரு நடிப்பு போட்டுட்டு படையப்பா வீட்டுக்கு நீலாம்பரி வர அந்த மொமெண்ட் அவ்வளோ அழகா நம்ம கிட்ட கடத்தினதும் ரஹ்மானோட அந்த மின்சார கண்ணா பிஜிஎம் தான். இவங்க ஏறுவாங்க, அவங்க இறங்குவாங்க, செம்மையா காட்டுவாங்க. தன்னோட காலுக்கடியில வேலைக்காரியா ட்ரீட் பண்ணிட்டு இருந்த பொண்ணை திடீர் டிரான்ஸ்ஃபர்மேஷனோட இப்படி பாசத்தை காட்டி நடிக்கிற நீலாம்பரியோட அந்த ரிவெஞ்ச் மோட ஒரு பாம்பு சவுண்டை இன்கார்பரேட் பண்ணி தலைவன் பிஜிஎம்ல செஞ்சு விட்டுருப்பாரு. தெரியாம உள்ளுக்குள்ளேயே ஆசைய வச்சுட்டு இருந்தியே, அத சொன்னேன். என்ன மன்னிச்சிடுமா. நானும் படையப்ப மேல ஆசைப்பட்டேன், ஆனா அது நடக்கல. ஆண்டவன் ஒருத்தர் இருக்கானே, அவன் யார் யாருக்கு என்னென்ன எழுதி வச்சிருக்கானோ அதுபடிதான் நடக்கும். வசுந்தரா, நீ இப்ப எங்க வீட்டு பொண்ணு. உனக்கு ஒரு விசேஷம்னா தாய் வீட்டு சீரை எங்க வீட்டுல இருந்தா வரணும். ஆனா ஊர் வழக்கப்படி பொண்ணு பையன் 2 பேரோட சம்மதத்தோட தான் கல்யாணம் நடக்கும்னு வர்ற அந்த சீன்ஸ்ல எல்லாம் செம்ம ஆர்கெஸ்ட்ரேஷனோட ஒரு பிஜிஎம் பண்ணியிருப்பாரு. அது அந்த சீனை இன்னும் பிரம்மாண்டப்படுத்தி காட்டியிருக்கும். படத்தோட செகண்ட் ஆஃப் பல வருஷத்துக்கு அப்புறம் படையப்பாவோட செகண்ட் என்ட்ரி. அது விஷுவலா என்னதான் பிரம்மாண்டம் பண்ணி காட்டினாலும் ரஹ்மானோட இந்த பிஜிஎம் மட்டும் இல்லைன்னா என்ன ஆயிருக்கும். கார்ஸ் வந்து நின்னதும் அந்த வயசான லுக்ல சுருட்டோட தலைவர் கார்ல இருந்து இறங்குறப்போ அது அப்படி ஒரு ஸ்வாகான பிஜிஎம்ல தெறிக்க விட்டுருப்பாரு ரஹ்மான். இவ்வளோ உயரத்துக்கு போனதுக்கு அப்புறமும் படையப்பா இன்னைக்கும் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு போறத மனசு திருந்தி மணிவண்ணன் கையெடுத்து கும்பிடும் போது படையப்பா வாக்குக்கு போட்டு அதே பிஜிஎம் எக்ஸ்டெண்ட் பண்ணி வயலின்ல போட்டு உருக வச்சிருப்பாரு ரஹ்மான். அது படத்துக்கு முக்கியமான பிளஸ் இந்த மியூசிக் ரொம்ப சூப்பர். மியூசிக் தான் பயங்கரம். தலைவரும் சௌந்தர்யாவும் யங் கப்புலா இருக்கும்போது வர சுத்தி சுத்தி பாட்டை விட வயசானதுக்கு அப்புறம் அவங்களுக்குள்ள இருக்கிற லவ்வை இந்த ஃப்ளூட்டை விட வேற எதால காவியமா சொல்ல முடியும். அத்தனை வருஷத்துக்கு அப்புறமும் தீராத அந்த பழி வாங்குற குணத்தோட ரம்யா கிருஷ்ணன் ரூமை விட்டு வெளியே வர்றதுக்கு ஒரு உடுக்கு சவுண்டோட தியேட்டரை தெறிக்க விட்டாரு ரஹ்மான். அப்பாஸ் போர்ஷன்ஸ்ல அவ்வளோ மெலடியா ஒரு பிஜிஎம் போட்டிருப்பாரு. இதெல்லாம் பாட்டா விட்டுருந்தாலே நம்ம பிளேலிஸ்ட்டை ரூல் பண்ணியிருக்கும் போலயே. புள்ளைங்க பெத்தவங்களை மறந்துடலாம், ஆனா பெத்தவங்க என்னைக்குமே புள்ளைங்களை மறக்கிறது இல்லைன்னு தலைவர் சொல்லிட்டு எட்ரா வண்டியான்னு சுருட்டை பத்த வச்சு நடக்க ரஹ்மான் பண்ணின அந்த பிஜிஎம் இந்த 25 வருஷம் கழிச்சும் மெய்சில் இருக்க வைக்குது. தலைவர் அந்த வெற்றி கொடிகட்டு பிஜிஎம் என்ன பண்ணுவாங்க போட்டதில்ல, இனிமேலும் எவனும் பண்ணவும் உட்காருவாங்க.
எனக்கு பார்க்கும்போது லொலுசா வளர்க்கணும். சிவாஜி கணேசன் உடைஞ்சு வீட்டை விட்டு வெளியே போன அதே நிலையில ஆமா தலைவரும் ஆமா. உடைஞ்சு போய் வெளியில வருவாரு. அந்த எமோஷனை அதே பிஜிஎம்மால நமக்கும் கடத்தியிருப்பாரு ரஹ்மான். அதான் அவ்வளவு கெத்தா வந்து அப்படியே டேமேஜ் பண்ணி அனுப்பிடுவான். படைப்பா பின்னாடி ஒரு ஊரே திரண்டு நிக்கிறத பிஜிஎம்மால அவ்வளோ பிரம்மாண்டப்படுத்தி விட்டுருப்பாரு ரஹ்மான். இது ஒரிஜினல் ரசிகர்னு நினைக்கிறேன், பார்க்க வந்தாங்க. அப்பெல்லாம் அந்த டிராக்டர்ல தான் வந்திருக்காங்க. ஒரு நல்ல தீம் மியூசிக்கை பெர்ஃபெக்டான டைம்ல எவ்வளோ வாட்டி யூஸ் பண்ணாலும் ஒர்க் ஆகுங்கிறதுக்கும் படையப்பா தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். கிளைமேக்ஸ்ல பேர் பாடியில அப்பா தலைவர் ஃபைட் ஆமா. பண்ணும்போது வர அதே பிஜிஎம். உங்களுக்கு வயசாகல. கிளைமேக்ஸ்ல அவ்வளோ போராடியும் தன்னோட தோத்து போன காதலோட இமோஷனலா நீலாம்பரி ஸ்டார்டிங்ல பேசுற அந்த டைலாக்கு மின்சார பூவை பாட்டுல இருந்து ஒரு ஹம்மிங்ல பிஜிஎம் போட்டிருப்பாரு. நான் கூட திருந்திட்டாங்களோன்னு நினைச்சு பார்த்தேன். அவன் செத்துருவாங்க. அதான் திருந்திட்டோன்னு நினைச்சு. உடனே சுயரூபத்தை காட்டுற அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு அந்த வெஞ்சன்ஸ் மோடு நீலாம்பரி பிஜிஎம் வரும்போதே நமக்கே லைட்டா பீதி ஆகும். மாட்டேன். நான் சாதாரண பொம்பளை இல்ல, நீலாம்பரி. இந்த வெறி 18-20 வருஷம் இல்ல, இந்த ஆயுசு பூராவும் கூட இல்ல. இப்படி ரஹ்மானை தவிர வேற யாராவது இந்த படத்துக்கு நியாயப்படுத்தி இருக்க முடியுமான்னு நம்மளால யோசிச்சு கூட பார்க்க முடியல. காலம் கடந்து பாடல்கள் நிற்கும், ஆனா தலைவன் பண்ணின RR 2025லயும் நின்று பேசுது. ஏன்னா ரஹ்மான் படையப்பாவுக்கு RR பண்ணல, ஒவ்வொரு கேரக்டருக்கும் அவர் மியூசிக்கால சோலையே கொடுத்திருக்காரு. ஓ அந்த இதுவே பண்ணி போட்டாங்க போல. சூப்பர், நல்லா இருந்துச்சு. இது இப்போ ரீசெண்டா கூட அதை பத்தி சூப்பர் ஸ்டாரே ஏதோ வீடியோ போட்டிருந்தான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இந்த ஆமா படையப்பா அந்த இது ஏதோ ரீரிலீஸ் ஆகுதா அதுக்காக பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. உண்மையாவே ஆனா மியூசிக் வந்து அப்போ இப்ப போறதை விட அப்போ பண்றதுதான் பெரிய விஷயம். ஆமா ஆமா ஆமா. அப்போ நான் இந்த படம்லாம் நான் தியேட்டர்ல பார்த்தேன். ஐயோ அப்படியே இருந்துச்சு தியேட்டர்ல பார்க்கும் போதெல்லாம். ஏன்னா நான் தேர்டோ அவ்வளவுதான் படிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். அது என்ன சொல்றது, அப்போலாம் நம்மளுக்கு எல்லாருக்குமே அந்த வயசுல ரஜினி மட்டும்தான் ஃபேவரட்டாவே இருக்கும். ஆமா. இந்த ரஜினி பண்ற ஸ்டைலு, கண்ணாடி திருப்பி போடுறது, துண்டை தூக்கி போடுறது, அதெல்லாம் பயங்கரமா இருந்துச்சு. அந்த அப்போல்லாம் நம்ம அந்த என்ன நடக்கும், இதுக்கப்புறம் இவங்க இப்படி வருவாங்க அப்படி வருவாங்க இப்போ நம்ம யோசிச்சுக்கிறோம். அப்போல்லாம் ஆனும் உட்காந்து பார்த்துட்டு இருப்போம், அடுத்த என்ன சீன் வருதே தெரியாது. அப்படியே அந்த ஊஞ்சல் எடுத்துக்கல அதெல்லாம் ஐயோ அது பயங்கரம். அதுக்கப்புறம் அந்த இவர் வயசாயிடுச்சு எப்படி சண்டை போடுவார் ரஜினி அப்படின்னு பார்க்கும்போது அது பயங்கரமா இருக்கும். அந்த ட்ரெஸ் இந்த மாதிரி அந்த நமக்கு ட்ரெஸ் தெரியாது. கிழிஞ்சு அது சண்டை போடுறலாம், ஐயோ பயங்கரமா இருந்துச்சு. ஆமா. அந்த நீலாம்பரி வந்து அந்த ரூம்ல இருந்து ரொம்ப வருஷம் கழிச்சு சொல்லவே பேய் வர மாதிரி இல்ல இருக்கும். எனக்கு இப்ப வரைக்குமே பயமா இருக்கும். இப்போ 2025 முடிய போதா, இப்போ வரைக்குமே நீலாம்பரி அந்த மாதிரி ஒரு வில்லி கேரக்டர் வேற யாருமே பண்ணல. அந்த அளவுக்கு ஒருத்தவங்க பண்ண முடியும்னா அந்த கேரக்டர் அப்படி இருந்துச்சு. அவங்க ரம்யா கிருஷ்ணனுமே அந்த கேரக்டருக்கு அவ்வளவு பயங்கரமா நடிச்சிருப்பாங்க. ஆமா. இப்படி ஒரு கேரக்டர் திரும்பி அவங்களாலே அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ண முடியாது. ஆமா, வாய்ப்பு இல்ல. ஏன்னா இது அவங்களுக்கு கிடைச்ச, ஏன்னா இப்ப வரையும் அந்த கேரக்டர் தான் மென்ஷன் பண்ணி அவங்களே சொல்லுவாங்க ஆமா. நீலாம்பரின்ட்டு. அந்த கேரக்டர் இது நிறைய படத்துல பாத்தீங்கன்னா நல்லா தெரியும். அதாவது இதுல பாத்தீங்கன்னா என்னதான் வில்லியா இருந்தாலும் அந்த ஹீரோ இது சண்டை அந்த இதெல்லாம் வராது. அது ஃபுல்லாவே அவங்க வெஞ்சன்ஸை வந்து நம்மளுக்கு எங்கெல்லாம் ஆப் அடிக்கணுமோ அதெல்லாம் பண்றது, அதெல்லாம் பயங்கரமா இருக்கும். அந்த ஒரு வில்லன்னா இப்படிதான்ப்பா அதாவது ரஜினிக்கு ஈக்குவல் அப்படின்னுங்கிறது பயங்கரமான விஷயம் எனக்கு தெரிஞ்சு. எதுவுமே இல்ல. அப்படியே அமைதியா எப்படி வச்சு அவரை ஆப் அடிச்சு அப்படியே அமுக்கணும்ன்றது நல்லா இருக்கு. ஆமா எனக்கு தெரிஞ்சு அதான் சொல்றல, இப்போ வரைக்குமே ஒரு ஃபீமேல் வில்லிய வந்து எல்லாருமே நீலாம்பரி அளவுக்கு வருவாங்களான்னு தான் டக்குன்னு அந்த கேரக்டர் தான் எல்லாருக்குமே நான் வரும். ஆமா ஆமா. அப்படிப்பட்ட கேரக்டர் எனக்கு தெரிஞ்சு. அந்த படமுமே எனக்கு தெரிஞ்சு இது ஒரு சலிக்கவே சலிக்காத ஒரு படம். எத்தனை வாட்டினாலும் அது பார்த்துக்கிட்டே இருக்கும்.
அது ஊர்ல இருந்து அவர் திரும்பி வர்றது, இந்த பாம்பு எடுக்கிற சீனா இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த சண்டை எல்லாமே அந்த பெல்ட் ஒரு பெல்ட் எடுப்பாரு பாருங்க, அது செமையா இருக்கும். அந்த ஒரு பெல்ட் சீன் வந்து அவங்க அவங்க அம்மா கூட டைம் எடுத்துக்காத, சீக்கிரம் முடிச்சுட்டு வா அப்படிம்பாங்க. அதெல்லாம் பயங்கரமா இருக்கும். நிறைய சீனா இருக்கட்டும், இந்த ஃபைட் சீனா இருக்கட்டும், எல்லாமே எப்படி யோசிச்சு என்னென்ன இது பண்ணியிருக்காங்க. மியூசிக்கா இருக்கட்டும், மியூசிக்லாம் ஒரு குறையும் சொல்ல முடியாது. அதாவது ஹீரோயினுக்கு ஒரு மியூசிக்கு, ஹீரோயின் பார்க்கும்போது ஒரு மியூசிக்கு, ஹீரோவும் வில்லியும் பார்க்கும்போது ஒரு மியூசிக்கு, அதாவது லவ்வா பார்க்கும்போது ஒரு மியூசிக்கு, வில்லத்தனம் பண்ணும்போது ஒரு மியூசிக்கு, அதுக்கு தனித்தனியா போட்டிருக்காங்க. அதெல்லாம் நம்மளுக்கு இன்னும் அந்த மியூசிக் மனசுலயே நிக்குது எனக்கு. இதுல ரஜினி படையப்பாவுக்கும் ஒரு ஸ்டைல்னா, அதே மாதிரி நீலாம்பரிக்கும் அவங்க ஒரு ஸ்டைலா காமிச்சிருப்பாங்க. 2 பேருக்குமே ஈக்குவலான எனக்கு தெரிஞ்சு. இந்த படையப்பா இதுக்கப்புறம் திரும்பி ரீமேக் பண்ணாலும் இந்த அளவுக்கு இருக்காது இந்த படத்தெல்லாம். தயவு செஞ்சு பாட்டுலாம் வேண்டாம், போதும். இது பாபாலே இந்த மாதிரி ஒரு சீன் வரும். அதாவது இந்த நீலாம்பரி வந்து பாபாவை பார்த்துட்டு எனக்கு படையப்பா மாதிரி இருக்கு அப்படின்னு சும்மா ஹிண்ட் மாதிரி வச்சிருப்பாங்க. ஆனா நல்ல வேலை பாட்டு எடுத்து எடுக்காம விட்டாங்க. ஆமா நல்லா இருந்துச்சு. ஓகே, என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்